உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் வெளியே வரல. வெளியே வா விஜய், பனையூர் விட்டு வெளியே வா, கரூர் சம்பவத்துக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? ஒரு வீடியோ போட்டு வெளியிட்டு இருந்தீங்க. அப்புறம் விஜய் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? வெளியே வந்து அவர் வந்து நடமாட முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது. கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும்தான் முக்கிய காரணம் மாதிரியான விஷயங்கள் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அது சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது. சிபிஐ விசாரணை முடித்த பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதை விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கு வரும். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து விஜய் ஏன் வெளியே வரல, விஜய் ஏன் வந்து பேசலை, அவருக்கான அனுமதி ஏன் கொடுக்கல அப்படின் பொழுது, இங்கே புதுச்சேரியில் தான் முதல் முறையாக இந்த உடை தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அங்கே கூட 5000 பேர் மட்டும்தான் அனுமதி. புதுச்சேரியில் விஜய்க்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வெளியே வராமல் புதுச்சேரிக்குள்ளே போயிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிறீங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு அப்படி அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அந்த QR கோடு முறையில் தொண்டர்கள், ரசிகர்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கள அனுமதி. அந்த விஜயோடைய கூட்டத்தை, அது வந்து நிர்வாகிகள் கூட்டம், நாங்கள் அங்கேருந்து தொடர்ந்து தான் நிர்வாகி கூட்டம். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துலேயும் ஒரு நிர்வாகி கூட்டத்தை நடத்தினார் வந்து. அது எப்படி புதுச்சேரி கவர்மெண்ட் கரெக்டாக பண்ண போகிறாங்க? அப்போ அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம். புதுச்சேரி மக்கள் மட்டும்தான் இங்கே உள்ள அனுமதி. கடுமையான சட்டத்திட்டங்கள், நிபந்தனைகள். குறிப்பாக கூட புஷி ஆனந்த் வந்து எக்ஸ்ட்ரா சில பேரை உள்ளே அமிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த காவல்துறை பெண் அதிகாரி அவங்க ஏதோ கேட்டது கூட பெரிய வைரலாகி அப்புறம் அவங்கள இடமாற்றம்லாம் செஞ்சுருந்தாங்க வந்து. சரி, அதெல்லாம் விடுங்க. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முதல் முறையாக நாங்கள் வந்து புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் வந்து போட்டியிட போகிறோம் முதல் முறையாக. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா, என்ஆர் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், ரங்கசாமியும் விஜயம் வந்து கூட்டணியாக இது பண்ண போகிறாங்க. புஷி ஆனந்த் வந்து ரங்கசாமிக்கு வேண்டப்பட்டவர். ஏறக்குறைய ரங்கசாமியோடைய அரசியலை ஒரு பின்பற்றி அது பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனம்லாம் வந்து அப்புறம் கூட்டணி இல்லைன்னு ஆகிப்போச்சு. வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு புதுச்சேரியில் நீலாங்கரையிலேருந்து ECR ரோட்டில் கிளம்பி விஜயோடைய பரப்புரை. திரும்ப சொல்கிறது தான், விஜய் போகிற இடம் பூரா இந்த தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களப்பா, எங்கப்பா நீங்கள் வந்து அவர் எங்கே ஃப்ரீயாக நீங்கள் அனுப்புகிறீங்க? திருச்சியில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அது. செங்கோட்டையன் கூட திருச்சி காவல்துறைக்கு வந்து ஒரு பெரிய நன்றியெல்லாம் சொல்லியிருந்தார். அவ்வளோ அந்த பரப்புரையை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்த மக்கள் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். நீங்கள் என்ன வந்து ஒரு ஜோம்பி மாதிரி போய் அப்படி விழறீங்க, மேலே ஏறுறீங்க. இப்போ பாருங்க, அந்த ECR ரோட்டில் போகும்போது மரக்காணம் தாண்டி ஒரு 2 இளைஞர்கள் வந்து காட்டுத்தனமாக போய் அந்த வண்டியோட முன்பக்கமாக ஏறி நின்று அந்த கண்ணாடியை தொடுறாங்க வந்து. இது எந்த மாதிரி டிசைன் ஒன்று தெரியல. ஒருத்தன் வந்து தர்பூசணி தூக்கி உள்ளே போடுறான் வந்து. இங்கே நீங்கள் அதாவது நீங்கள் ரைட்டு, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவர், அவரை வந்து நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஒரு உச்ச நட்சத்திரம், தமிழக அரசியலிலும் புதுச்சேரி அரசியலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார், நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு, நம்பிக்கை அது. அதே வேளையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தானே சாமி அவர் அடுத்த அந்த பிரச்சார பயணம்லாம் தொடரும். நீங்கள் அப்படி தமிழ்நாடு எல்லை தாண்டி பாண்டிச்சேரி எல்லைக்குள்ளே வந்த பிறகு அங்கே இருக்கிற போலீஸார் வந்து அருமையாக அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் அருமையாக பண்ணாங்க வந்து. அடித்து சைடில் இருக்கிறப்பல விரட்டி விட்டாங்க. ஒருத்தர் ஒரு காவலர் வந்து வீடியோவை பார்த்தேன் வந்து, பைக் சாபி எடுத்து போட்டு கீழே எடுத்து போட்டு வீசிட்டு போயிட்டே இருக்கார். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்னதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் வந்து? இப்போ விஜயோடைய பவுன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வந்து தொண்டர் படை இருக்குது. அவங்க போய் பொதுமக்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் பார்க்க வந்த ரசிகர் மேலேயும் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணால் அது வேறு விதமாக மாறிடும். இப்போ போலீஸே கேட்பாங்க, நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் கை வைக்கிறேன்னு. சரி, இது முடிஞ்சாச்சு. வந்து பேச ஆரம்பித்தார் விஜய், பேச ஆரம்பித்தார். அவரும் வந்து அதே தமிழக அரசியல் களத்தில் உள்ள விஷயங்களை தான் பேசினார். மிக முக்கியமான ஒரு விஷயம், புதுச்சேரிக்கு யார் வந்தாலும், யார் தேர்தல் சந்திக்க வந்தாலும், யார் ஆட்சிக்கு வருவதற்கு முன் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மாநில அந்தஸ்து வாங்கி தரோம். அது மாநில அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க. யார் இது வரைக்கும்? இப்போ நான் கூட போன வாட்டி புதுச்சேரியில் வந்து பேசினேன், இந்த ரேஷன் கடை சம்மந்தமாக பேசினேன். நிறைய பேர் ட்ரோல் பண்ணீங்க, விஜய்க்கு என்ன தெரியும்னு கேட்டீங்க. அப்புறமா அவரை வந்து வரலாறு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலே நான் தப்பாக தான் பேசிட்டேன், ஒத்துக்கிறேன். ரைட்டு, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது இல்லைங்களா?
அது ஒத்துக்கிறது ஒரு பெரிய அதுதாங்க. நீங்க விஜயின் தவிர எல்லா லீடருக்குமான ஒரு பெரிய பலமா மாறுது என்னன்னா, சரி நான் தப்பா பேசிட்டுங்க, ஒத்துக்கிறேங்க, இனியும் சரியா பேசுறேங்க. இது நீங்க எல்லாருடைய இதுலயும் உண்டு தப்ப ஒத்துக்கிறதுன்னு. இப்ப மன்னிக்கிறது எப்படியாப்பட்ட விஷயமோ அது மாதிரி தவறை ஒத்துக்கிறது. அதே வேளையில் விகடன்ல வந்து போட்டிருந்தாங்க. விகடன்ல என்ன போட்டாங்க, இப்ப ரேஷன் கடை இருந்தது, ரேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ரேஷன் பொருள் சரியா வந்து சேராதனால் அப்பொழுதைய ஆளுநராக இருந்த கிரண்பேடி என்ன சட்டம் போட்டாங்கன்னா, நீங்க ரேஷன் பொருள் கொடுக்கறத விட அவங்க அக்கௌண்ட்ல காசை போட்டிருக்கேன்ட்டாங்க. ஆனால் அதன் பிறகு இருந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள் தான் இருக்கிறது. நாங்க வந்தோம்னா புதுச்சேரியை தனி மாநில அந்தஸ்து கொண்டு போயிடும். அதே போல இந்த ரேஷன்ற ஒரு விஷயத்தை நாங்க 100% அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு புதுச்சேரிக்கான ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அங்க இருக்கிற எந்த இதுவா இருந்தாலும், யார் ஆள வந்தாலும் சரி, அது என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அல்லது திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸ் கூட்டணியா இருக்கட்டும், வந்தவொடனே அதை வந்து புதுச்சேரியை வந்து ஏதோ ஒரு சவளப்புள்ள மாதிரி தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மைதான். வந்து நீங்கள் வந்து நீங்கள் பாண்டிச்சேரி அதான் புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டூரிசம் அதை நம்பி இருக்கிற ஒரு 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 யூனியன் பிரதேசம், மாநிலம் சொல்ல முடியாது. ரெண்டாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில் இயங்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். நீங்கள் வந்து அதை தான் சொல்கிறார் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து அந்த சமயத்தில் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் இது புதுச்சேரிக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் சட்டமாக இயக்கல. அவங்க சொன்னாங்க அவங்க இங்கே இருக்கிற கல நிலைமையை பார்த்து, இங்கே இருக்கிற அந்த அந்த மக்கள் தொகையை பார்த்து, இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து நிச்சயமாக இதுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னாங்க. அது என்ன ஆச்சு, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாநில அரசு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்தபோது தான் மிகப்பெரிய கலவரம் வந்து புதுச்சேரியில் நடந்தது. மிகப்பெரிய கலவரம் நடந்தது. இப்போ அந்த விஷயத்தை தான் தாவேக்கா முன் வச்சிருக்குது. அதை தவிர பார்த்தீங்கன்னா வழக்கமாக இங்கே சொல்கிற மாதிரியான விஷயங்கள், இந்த படிப்புக்கு 25 லட்சம் லோன் கொடுக்கறது, அப்புறமா 29 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்கறது, மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாவேக்கா ஒரு முன்னெடுப்பாக ஒரு டிசைன் பண்ணியிருக்குது. இதெல்லாம் வெறும் வாய்மொழியாக, வெறும் வந்து பேப்பராக இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். திரும்ப அவங்க சொன்னாங்க, புதுச்சேரியில் நிற்கிறாங்கல்ல தாவேக்காவினர், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிறைய கேட்டாச்சு, எல்லாருக்கும் மாறி மாறி கொடுத்துருங்க நீங்கள் வாய்ப்பு. அங்கேயும் தான் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, காங்கிரஸ் இப்படி மாறி மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தாவேக்காவுக்கு ஒரு முறை கொடுங்க. இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டோமான்னா செஞ்சு காமிக்கிறோம் அப்படின்னு உண்மையாக திரும்ப சொல்கிறது தான். வந்து விஜய் வந்து எல்லாரும் பயப்படுறதுக்கான காரணம், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எல்லாரும் பயப்படுறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து விளிம்பு நிலை மக்களுடைய ஓட்டை முதலில் பிடிக்க போகிறார். அடுத்து சிறுபான்மையினருடைய ஓட்டை மிகப்பெரிய அளவில் கவர்ந்து இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சிறுபான்மையினர் ஓட்டு, விளிம்பு நிலை மக்களுடைய ஓட்டு. நீங்க என்னன்னா விஜயை பார்க்க வர இந்த இளைஞர்கள் யாராவது பாருங்க, ஏதோ BMW கார்ல வரவங்க, ஆடி கார்ல வரவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவன் யாராவது வரானா பார்த்தீங்களா? ரைட்டு ரசிக்கிறா, ரைட். இங்கே வரவங்க பூரா யாருன்னா விளிம்பு நிலை மக்கள் தான், சாதாரண தொழிலாளர்கள் தான், அன்றாடம் காட்சிகள் தான். அவங்களுடைய மனநிலை மாறி இருக்குது. அவங்களுடைய ஓட் பேங்க் தான் மிகப்பெரிய ஓட் பேங்க். அது புதுச்சேரி அரசியலும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பது தாவேக்காவினருடைய மிகப்பெரிய நம்பிக்கை, விஜயுடைய நம்பிக்கை. அதுதான் நாங்க பாருங்க, அங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல நாங்க பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், பிடிக்கிறாங்க பிடிக்கல அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரிஞ்சு போகுது. அவருடைய நம்பிக்கை இங்க ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றம் விஜய் மூலமாக நடக்கும் என்பதுதான். நீங்க ரோட்டுக்கு வந்து அந்த கார் மேல ஏறுறது, வேன் மேல நிக்கிறது, கொடியை வந்து கொடுக்கறது யாருன்னா, நீங்க வந்து என்ன சொல்றது, சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறாங்கல்ல, அந்த ஆட்கள் நிச்சயமாக கிடையாது என்பதுதான் உண்மை. கள நிலவரம் அதுதான். அது எல்லா கட்சிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்து அதுதான் விஜயோடைய மிகப்பெரிய பலம். அதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். வந்து நீலாங்கரை வீட்டிலிருந்து அவர் கிளம்பி அந்த தட்டஞ்சாவடி, பாண்டிச்சேரியில் இருக்கிற தட்டஞ்சாவடி வரைக்கும் போகும்பொழுது அவருக்கு கொடுத்த வரவேற்பு சாதாரண அன்றாடம் காட்சி மக்கள். அதுதான் எம்ஜிஆருக்கான பலமாக இருந்தது, இன்று விஜய்க்கான பலமாக மாறுகிறது. எலெக்ஷன் என்ன எக்ஸாம் பேப்பரா அப்படின்ற ஒரு கேள்வி. எலெக்ஷன் எக்ஸாம் பேப்பரா? ஆனால் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விஜய் தான் சொல்றாரு. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா மக்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பினோடனே தான் மற்றவங்களுக்கு கோபம் வருது. முக்கியமா இப்ப மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க.
நீங்க தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு உடைஞ்சு போன கூட்டணியை வச்சுட்டு இருக்காங்களோ அதே போல தான் புதுச்சேரியிலும் ஒரு உடைஞ்சு போன கூட்டணியை ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள ஒருத்தருக்குள்ள யார் முதுகலை யார் குத்தலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன் நம்ம இதில் அப்படி கிடையாதுங்க, தனிச்சு தான் நிற்கிறோம். அதே சமயத்தில் புதுச்சேரியிலும் 2 தொகுதியை வந்து கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்கிறோம். அவங்களுக்கும் வாக்களிங்க, அவங்களையும் வெற்றி பெற செய்யுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் தனியாக நிற்கிறாரு, விஜய் கூட யாருமே கூட்டணி வச்சுக்கல, விஜய் யாரும் கண்டுக்கல, விஜய் வந்து ஒரு பால்வாடி, விஜய் வந்து ஒரு பச்சை குழந்தை, ஒரு பச்சா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தனியாக தான் நிற்கிறோம். தனியாக நிற்கும் போது தில்லாக நிற்கிறோம். இந்த வாட்டி அந்த தில் எங்கேருந்து வந்ததுன்னா மக்கள் கொடுக்குற அந்த செல்வாக்கு, மக்கள் கொடுக்குற அந்த ஆதரவு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை விஜய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது புதுச்சேரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஒண்டியாக வரேங்க. ஏன்னா விஜய் வந்து இறங்கி வந்து அரசியல் பண்ண மாட்டேன்றாரு, இறங்கி வந்து கேட்க மாட்டேன்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் அரசியல் பண்ணுறாரு. அவர் போகும்போது ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு, ஒரு 7 நிமிஷம் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் வந்து வாக்காளர்களே, தாய்மார்களே அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட் கூட எடுக்க மாட்டேன்றாரு. அவர் எங்கப்பா அவர் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா, ஆனால் மிக சமீபமாக அவருடைய அரசியல், அதுவும் வந்து தேர்தல் ஆணையம் உள்ள வந்த பிறகு, தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு அவர் கேட்கறது என்னன்னா, அம்மா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குமா, கொடுங்களேன். நீங்க உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன். ஏறக்குறைய வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ரொம்ப இறங்கி போறவங்களா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு மடிப்பிச்சை கேட்குறேங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நீங்க அந்த லெவலுக்கு தான் இப்போ விஜய் இறங்கியாச்சு. இறங்குறதுன்னு கிடையாது, வந்து கொடுங்களேன் தாய்மார்களே. நீங்க வந்து நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். இப்போ மக்களுடைய மனநிலை தான் இப்படி தான் இருக்குது. வந்து பொதுவாக நான் சொல்றேன், வந்து எல்லா கட்சிகளும் பார்த்தாச்சு, வந்து எல்லா கட்சிகளும் 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணியாச்சு. சரி, இந்த தம்பிக்கு தான் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு நான் பொதுவாக சொல்றது. நான் பயணப்படுகிற ஆட்டோ டிரைவர்கள், நான் போய் சாதாரண ஒரு மக்களிடம் பேசுகிற ஒரு விஷயம், ஒரு கடைகளில் பேசுறது, ஒரு டீ கடையில் பேசுறது, இதுதாங்க. நீங்கள் ஒரு படம் வந்து சக்ஸஸ் மீட் வச்சுட்டோம், நாங்கள் கொண்டாடிட்டோம், பிரியாணி போட்டோம், பிரமாதம், வந்து ஒரே நாளில் வந்து 50 கோடி அடிச்சிருச்சு அப்படின்னு சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்களே, அது எங்கே சக்ஸஸ் மீட், உண்மையான சக்ஸஸ் மீட் அப்படின்னா, அந்த திரைப்படம் சம்பந்தமாக ஒரு டீ கடையிலையோ, ஒரு பொதுவான இடங்கள்லையோ, ஒரு சாதாரண இடத்துலையோ, ஒரு மக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்லையோ இந்த மாதிரியான ஒரு படத்தை பேச ஆரம்பிச்சாதாங்க அது வந்து ஒரு சக்ஸஸ். அது அந்த படத்துக்கான ரியல் சக்ஸஸ். அது மாதிரி ஒரு அரசியலுக்கான மாற்றம், இவர் வந்தால் நல்லா இருக்கும்பா, இவருக்கு ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு டீ கடையிலையோ, ஒரு பொதுவான இடங்கள்லையோ, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்லையோ கேட்குற கேள்வி எது, பேசுகிற பேச்சு எதுன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டான்னா விஜய் தான் வரட்டுமே. நான் வந்து விஜய் சார்ந்தவரோ இல்லை தாவேக்கா அவனுடைய பிஆர்ஓவோ கிடையாதுங்க. வந்து சும்மா சொல்லிடலாம். ஆனால் நிச்சயமாக அந்த கருத்து கணிப்புலாம் கூட வந்து பொய் தான். அது வந்து ஒரு விதத்தில் கூட ஒரு கருத்து கணிப்பு நான் கூட பேசியிருந்தேன். வந்து லோக்பால் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு 1,00,000 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு ஏரியாவுக்குள்ள 500 பேர் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது ஒரு கருத்து கணிப்பாக மாறவே மாறாது. அந்த கருத்து கணிப்பு கூட இப்போ தடை போட்டாங்க. வந்து ஏன்னா கேரளாவில் எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது, வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் அந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வெளியிடவே கூடாதுன்றாங்க. அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த வாக்குச்சாவடிக்குள் அவர்கள் நுழையும் போது அந்த பட்டனை பார்த்து அவங்க அழுத்தும் போது தான் தெரியும். அது விஜய்க்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.